என்ன பண்ற? பார்த்தா தெரியல. அதெல்லாம் விடு. எதை விடணும்? குடு. கொஞ்ச நேரம் போன் வச்சு நான் சொல்றதை கேக்குறியா? சரி சொல்லு. நான் சொல்ல வர போறத பொறுமையா கேளு. நம்ம அம்மா இவ்வளவு நாள் நம்மள எப்படி திட்டிருக்காங்க. திட்ட மட்டுமா செஞ்சிருக்காங்க, போட்டு பொளந்து கட்டிருக்காங்க. ஆனா நம்ம ஒரு சம்பவம் பண்ண போறோம். அத பார்த்து அம்மா நம்மள திட்டவே மாட்டாங்க. அப்படி ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளானு? ஆக்சுவலி நாளைக்கு அம்மாக்கு பர்த்டே, ஓகேவா? நைட்டு நம்ம 12 மணிக்கு அவங்களுக்கு கேக் கட் பண்ணலாம். அம்மா இம்ப்ரெஸ் ஆவாங்க, திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. செம்ம பிளான்டி. ஆனா நம்ம கிட்ட காசு இல்லையே. காசெல்லாம் காவியா கிட்ட ரெடி பண்ணிட்டு 300 rupees. காவிரிட்ட வாங்கிட்டியா? சூப்பர். அப்ப அம்மாக்கு நைட் 12 மணிக்கு கேக் வெட்டுறோம். ஃபர்ஸ்ட் அவங்கள சர்ப்ரைஸ் பண்றோம், அப்படியே அவங்கள இம்ப்ரெஸ் பண்றோம். டைம் 12 மணி ஆச்சு, போலாமா? இப்பயே சாப்பிடும் போல இருக்குல்ல? சாப்பிடணும் போலதான் இருக்கு. ஹாப்பி பர்த்டேமா. ஹாப்பி பர்த்டே. ஏய், தூங்காம என்னடி இந்த நேரத்துல கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்களா? பர்த்டே இல்லம்மா. என்னம்மா பத்த வை. பத்த வைக்கிறோம். மா என்னம்மா பத்த வேணா எனக்கு ஒண்ணு வைக்கிற? என்னடி இதெல்லாம்? அம்மா உனக்கு பர்த்டே இல்லம்மா, அதான் நாங்க 2 பேரும் உன்னை சர்ப்ரைஸ் பண்றோம். சர்ப்ரைஸ் பண்றீங்களா? உங்க 2 பேருக்கிட்டே நான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டனா? கேட்டனா? ஆமா, இந்த கேக்கு வாங்க காசு எதுடி? அம்மா, நான் காவியா கிட்ட 300 rupees வாங்கினேன். உனக்காக. காவியா கிட்ட கடன் வாங்குனியா? இந்த வயசுல நீ கடன் வாங்குறியா? உனக்காகதான்மா. கேக்கு நான் கேட்டனாடி, கேட்டனா கடன் வாங்கி கடன் வாங்கி வேஸ்ட் ஆயிடுமா? குடடி என்னடி கேடு கையில இது? என்னது கேக்கு காமி. ஹாப்பி பர்த்டே மஞ்சுளாவா? ஏண்டி அம்மானு மரியாதை இல்லாம மஞ்சுளான்னு எழுதி வச்சிருக்கீங்களா? உனக்கு சொல்றேன் நான். பர்த்டே கொண்டாடுங்க. பர்த்டே எனக்கு சாவடிக்கிறோம். அம்மா எழுதி இடம் இல்லம்மா. ஏய் கடன் ரெண்டு சேர்ந்து கடன் வாங்குறீங்களா? ஐயோ அவளா மரியாதை இல்லாம பேசுறீங்க. இந்த வரேன். ஏய் எருமா மாடுகளா, மணி என்ன தூங்கி எந்திரிங்கடி. ஏய் எந்திரிங்கடி 2 பேரும். எப்படா நேரம் தூங்குறாளுங்க? எந்திரிங்கடி, எந்திரிச்சு போ. உனக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் பாரு. பாரு பொண்ணு, போய் படிக்க 2 பேரும். ஏய் மூஞ்சி மொக்கரை, எப்ப பார்த்தாலும் போன். எங்கடி போறீங்க? வெளியே. உள்ள போங்கடினா. ஏய், எது பேசினாலும் ஒரே மாதிரி பேசணும். எதையும் மாத்தி பேசவே கூடாது. கை விடு. ஏய் நில்லுங்கடி. எங்க போயிட்டு வரீங்க? அதான் சொன்னமேமா, காவியா வீட்ல குரூப் ஸ்டடி. எத்தனை மணிக்கு போனீங்க? 2:30. எத்தனை மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 2:45. என்ன படிச்சீங்க? பிசிக்ஸ். எத்தனை மணிக்கு படிச்சு முடிச்சீங்க? 4:50. இப்ப டைம் என்ன? 7:50. காவியா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எவ்வளவு தூரம்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்? 20 minutes. 20 நிமிஷத்துல வீட்டுக்கு வர வேண்டிய நீங்க 3 மணி நேரம் லேட்டா வரீங்கன்னா இந்த 3 மணி நேரம் 2 பேரும் எங்க போனீங்க? எங்கடி போனீங்க? அம்மா எங்க போனீங்கன்னு கேக்குறேன். அம்மா நாங்க எல்லா கேள்விக்கும் ப்ரிப்பேர் ஆனோம்மா. ஆனா இந்த கேள்விக்கு இப்படி லாக் பண்ணுவேன்னு நாங்க எதிர்பார்க்கலாமா? எங்க போனீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து நாங்க சொல்லுங்கடி. அம்மா நாங்க பாடத்துக்கு தான் போனோம், எங்களை போட்டு அடிக்காதம்மா. பாடத்துக்கு போனீங்களா? நீங்க ப்ரிப்பேர் ஆகலடி. நோ மாமா, சாரிமா.
முடியாது. தொட பார்க்க போற நீ. சாவடிக்கிறேன் பாருங்க. இவ்வளவு அடிச்சாலும் அப்படியே உடுத்துறீங்க. ஓடுங்க. ஏய் சாமி உங்கள அடிச்சு. யார் இது? மா நான் சொன்னேன்ல இவதான் என் ஃப்ரெண்ட் காவியா. ஹாய் ஆண்டி. நீதானா அது? ஆமா ஸ்கூல்ல கிளாஸ் எல்லாம் கவனிக்க மாட்டியா நீ? ஏன் ஆண்டி அப்படிலாம் கேக்குறீங்க? இல்ல எப்ப பார்த்தாலும் குரூப் ஸ்டடில டவுட்னு சொல்லி இதுங்கள உன் வீட்டுக்கு வர சொல்லிட்டே இருக்கியே, அதான் கேட்டேன். அப்படிலாம் இல்ல ஆண்டி. ஆமா என்ன 11 மணிக்கெல்லாம் போன் பண்ணி பேசிட்டு இருக்க? அது சும்மா தான் ஆண்டி பேசுவேன். சும்மாவா? உங்க வீட்ல எப்படி இதுக்கெல்லாம் அலோவ் பண்றாங்க? உங்க பேரண்ட்ஸ் நம்பர் கொடு, நான் கொஞ்சம் பேசணும். ஐயோ ஆண்டி அதெல்லாம் வேணாம் ஆண்டி. அம்மா என்னம்மா சும்மா பேசிட்டே இருக்க? அவளுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துருவாமா? குடிக்கிறதுக்கா? தோ தண்ணி முன்னாடி தானே இருக்கு, எடுத்து குடிமா. குடி. ஏமா லாஸ்ட் எக்ஸாம்ல உன்னோட பெர்சன்டேஜ் எவ்வளோ? உங்க பெர்சன்டேஜ் எவ்வளோமா? போயிட்டாளுங்களா? சாரிடி, எங்க அம்மா உன்னை எதோ சொல்லி திட்டிட்டாங்க. ஏய் நாங்களே இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கலடி, ரொம்ப சாரிடி. பிரியா விட்ரி, இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஏய் எப்படி அவங்க இவ்ளோ திட்டி இவ்ளோ ஜாலியா இருக்க? உங்க அம்மாவே பரவாயில்ல, எங்க அம்மா உங்க 2 பேரும் இதோட ரொம்ப கேவலமா திட்டிருக்காங்க. என்னடி? நானு படிக்கிறதுக்காக ராகு வீட்டுக்கு போட்டா அதுக கூட சேர்ந்து படிக்கவா போற நீ? உருப்படாம தான் போற நீ. அதுங்க பிள்ளைங்கள ரெண்டும் ஆடுகாலிங்க. அதுக கூட சேர்ந்தேன்னு வச்சு உன் காலு கையெல்லாம் உடைச்சு போட்டுருவேன். உன் காலு கை வேணும்னா மரியாதையா வீட்டுல அடங்கி உட்காந்து படி. அங்க போனேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், உன்னை கொன்றுவேன். கொன்னு அது ரெண்டும் ஒரு உருப்படாத தெண்டங்க. அதுங்க கூட சேர்ந்து நேரம் உருப்படாம போறியா? ஏன்டி அம்மாங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? கரெக்ட். காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குல. உண்மைதான். இப்போதைக்கு இங்க போவேனா, வாங்க வெளியே போயிடலாம். ஹலோ சொல்றி. என்னடி பண்ற? சும்மா தாண்டி உட்காந்துருக்கேன். இல்ல நாங்க சிஎஸ்கே மேட்ச்க்காக ஸ்டேடியம் கிளம்பிட்டு இருக்கோம். 2 டிக்கெட் இருக்கான், 10,000 சொல்றாங்க. அதான் நீயும் ராகுவையும் வரீங்களான்னு கேட்கறதுக்காக பண்ணேன். அப்படியா? நாங்க வரோம். சரி இரு, நான் எங்க அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன். ஏய் சீக்கிரம் சொல்றி, டிக்கெட் ரொம்ப டிமாண்டா போகுது. சரி ஓகே. இங்கதான் வச்சேன், எங்க போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியலையே. அம்மா ஒன்னும் இருக்காது. அம்மா ஏய் என்ன? ஏய் படி போலாம். ஏய் இன்னும் ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம்டி அம்மா கிட்ட. ஏய் காலையிலே எப்படி பேசினாங்க பார்த்தல, வேணாண்டி. டோனிடி ப்ளீஸ். சரி நல்ல மூட்ல இருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரே ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாம். வா. அம்மா என்ன? அம்மா நாங்க சிஎஸ்கே மேட்ச் போயிட்டு வரோமா ப்ளீஸ். என்னது மேட்சா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுப்பா. மாமா ஒரே ஒரு வாட்டிமா ப்ளீஸ்மா. ப்ளீஸ். மேட்ச் ரொம்ப முக்கியமா? போய் படிக்கிற வேலையை பாருங்க 2 பேரும். அம்மா என் ஃப்ரெண்ட் காவியா கூட போறாமா, ப்ளீஸ்மா ஒரே வாட்டிமா. அவங்க வீட்ல விடுவாங்க, அவ போவா. இங்க அப்படி இல்ல. சரி நீயும் விடு எங்களை ப்ளீஸ்மா. அதெல்லாம் முடியாது, போய் படிக்கிற வேலையை பாருங்க. ஒரு வாட்டிமா ப்ளீஸ்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் நிறுத்துங்க. இந்த ஒரு டைம் மட்டும் தான் சரியா? சரி போய் ரெடி ஆவுங்க. ஓகே மேட்ச் பார்க்க அம்மா வரடி. ஐயோ ஜாலிமா. போய் கிளம்புங்க. அம்மா ரெடிமா. ஏய் மேட்ச் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்கடி சீக்கிரம் வாங்க. வந்து தொலைங்கடி சீக்கிரம். சூப்பர் 6. ஏய் என்ஜாய் பண்ணுங்கடி. ஐயோ மறுபடியும் 6. அச்சச்சோ. ஏய் இன்னைக்கு ஒரு நாள் தான், நல்லா பாத்துக்கங்க. இதுக்கப்புறம் மேட்ச் பார்க்கணும்னு சொன்னீங்க, என்னை பத்தி தெரியும்ல. எக்ஸாமுக்கு படிக்கணும். ஐயோ மறுபடியும் 6. என்ஜாய்
தொடங்கிடுச்சு